சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மெசேஜ். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இது என்ன மெசேஜ்னாக்கா, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கூட எனக்கு கிடைச்சதுனாக்கா அது எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் ஒரே ஒரு ஊரில் இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்துல இருந்தீங்கன்னாக்கா வேணால் அந்த இடத்துல ஒரு முகாம் போல் போட்டு அங்கே ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுடைய சந்தேகங்களெல்லாம் விளக்கலாம். அப்படி ஒரு ஊர் மட்டும் இல்லை, ஒரே மாதிரியான தேவை உள்ளவங்க, உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியவங்க, நெகோஷியேட் பண்ண வேண்டியவங்க, இல்லை இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு, இல்லாட்டி பப்ளிக்கில் பேசுகிறதுக்கு பயம் இருக்கவங்க, அந்த ஒரு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்கு, ஆங்கிலத்தை பேசுகிறதுக்கு, ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை தமிழ்லையும் பேசுகிறதுக்கு, தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்கு, அந்த மாதிரியான பல குரூப்ஸ், பல தேவைகள் உள்ள ஆட்கள் இருப்பீங்க இல்லையா. அப்படி இருக்கவங்க ஒன்றா சேர்ந்து உங்களுக்கான ஒரு முகாம் நடத்தலாம். அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. டீட்டெயில்ஸ் மெயில் அனுப்பிச்சா போதும். மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்கேன், viduthalaiatmidnight@gmail.com. கொஞ்சம் நீளமான இமெயில் ஐடி தான், அது கீழே கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க. நான் நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னா, முதல்ல பேர் கொடுங்க, அப்புறம் நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க, என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்க, அப்புறம் எந்த ஊரில் இருக்கீங்க, அது முக்கியமாக கொடுங்க, எந்த ஊர், அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணும், எது உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, வார்த்தைகள் தெரியணுமா, இல்லை வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிற முறை தெரியணுமா, அந்த டென்ஸு, இந்த உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் உங்களுக்கு உதவி தேவை இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்த வீடியோஸில் எது உங்களுக்கு உபயோகமாக இருந்தது, எது உங்களுக்கு அந்த அளவுக்கு உபயோகம் இல்லாமல் இருந்தது, அதனுடைய காரணங்களையும் முடிஞ்சால் சொல்லுங்கள். அப்போ மெயினாக இவ்வளோ தான் வேணும். அதாவது உங்களுடைய பெயர், நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் உங்களுடைய நோக்கம், எதுக்காக நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் அதிகமாக சந்தேகங்கள் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது எழுதினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ நான் கேட்ட கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதை விட்டுடலாம், மீதி உள்ளதை மட்டும் எழுதிடுங்க. எழுதி எனக்கு கொஞ்சம் இமெயில் பண்ணிடுங்க.